Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் வீட்லயே எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டி தயிரா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நிறைய சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நமக்கு ரெட் கலரில் வரணும், அதனால் நிறைய மஞ்சள் தூள் சேர்த்துக்காதீங்க. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நான் கையால் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்ச மசாலாலாம் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கஸ்தூரி மெத்தியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தந்தூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனில் இந்த மாதிரி கீரலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலாவை தடவிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் கீழே வச்சுடுங்க. மேலே ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா நீங்கள் 1லேருந்து 2 மணி நேரம் ஆச்சும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிடும் போது. கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலா மீந்துருச்சுன்னா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்த பிறகு அதை மேலே தடவிட்டு நம்ம பேனில் வச்சிடலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணக்குள்ளே. அதனால் அந்த மசாலாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு, நல்லா மேரினேட் ஆயாச்சு. இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் கலந்து சேர்த்துக்கிட்டேன். பட்டர் நல்லா உருகின பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 2 சிக்கனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தால். டைம் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் அது குக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சிக்கன் வைங்க. இடையெல்லாம் வச்சிட்டிங்கன்னா குக் ஆகாது. இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா வந்தது திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சைட்லேயும் நல்லா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வரதுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, வீட்டில் கறி கட்டை இருந்தால் அது ஒன்று எடுத்துக்கோங்க. இது நல்லா எரியட்டும். இந்த சார்கோல் பற்றி லைட்டாக நெருப்பு வரும், அப்போ அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிக்கனில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வச்சுருங்க. அதுக்கு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. அதில் இந்த புகை வெளியே வராத மாதிரி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் தந்தூரி சிக்கனுக்கு. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இதை நம்ம 2 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.